இங்க ஒரு ஹீரோ அவங்க அம்மாவுக்கு விருப்பமே இல்லாம மேட்ரிமோனில பார்த்த பொண்ணை மீட் பண்ண ஒரு கெஃபேக்கு வராங்க. அங்க ஒரு பொண்ணு ஆல்ரெடி ஒரு பையன் கூட டேட்டுக்கு வந்திருப்பாங்க. ரெண்டு பேருக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் சூடாக்கி அந்த பொண்ணு பயங்கரமா திட்டுறாங்க. இத கெஃபேல இருந்தவங்க எல்லாருமே பாக்குறாங்க, ஹீரோவும் பாக்குறாரு. ஹீரோ சரி டைம் ஆயிடுச்சுன்னு இவர் பார்க்க வந்த பொண்ணுக்கு கால் பண்ண கடைசியில அங்க சண்டை போட்ட பொண்ணு தான் இவரும் பார்க்க வந்திருப்பாரு. இதை தெரிஞ்சதும் ஹீரோ ஷாக் ஆகி எனக்கு அப்புறம் ஏதாச்சும் நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் யாராச்சும் இருக்காங்களான்னு கேக்குறாரு. கடைசியில ரெண்டு பேருமே அவங்களுக்கு விருப்பம் இல்லாம அவங்க அம்மாக்காக மட்டுமே மீட் பண்ண வந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகவே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அதனால அடிக்கடி மீட்டும் பண்றாங்க. ஒரு நாள் வெளியே டின்னருக்கு போகும்போது ரெண்டு பேருமே அவங்கள பத்தி எல்லா விஷயத்தையுமே பேசிக்கிறாங்க. ஆல்ரெடி ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சிருக்கும் போல ஒரு மொமெண்ட்ல ரெண்டு பேரும் கிஸ் பண்ண போறாங்க. பார்த்தா ரெண்டு பேருமே கண்ணை மூடிட்டு வெயிட் பண்றாங்க. சுதா கிஸ் பண்ணுவாருன்னு ஹீரோ நினைக்க சுதாவும் ஹீரோ கிஸ் பண்ண வருவாருன்னு வெயிட் பண்ணி கடைசியில சுதா கண்ணை திறந்து பார்த்து அந்த மொமெண்ட் போயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஹீரோவும் சொதப்பிட்டேன்னு ஃபீல் பண்றாரு. ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு சுதா ஹீரோக்கு கால் பண்றாங்க. பதறி அடிச்சு ஹீரோ போக வெளியே லக்கேஜோட சுதா இருக்கிறத பார்த்துட்டு என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க. சுதா அவளோட ரூம்மேட் கூட சண்டை போட்டதனால வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. கடைசியில சுதா ஹீரோ கூடவே வீட்டுக்கு போயிடுறாங்க. சந்தர் ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா அவருக்கு இந்த வேலைக்கு போறதுல விருப்பம் இல்ல. அவருக்கு ஒரு மலைக்கு நடுவுல கெஃபே ஓபன் பண்ணணும்ன்றதுதான் ஆசையா இருக்கும். அவர் போடுற டீ காஃபி முத கொண்டு டிஃபரெண்டா தான் போடுவாரு. சுதாவும் ஒரு டைவர்ஸ் லாயரா இருப்பாங்க. அவங்க ஒரு கேஸ்ல நல்ல ஆர்குமெண்ட் பண்ணி வின் பண்ணதுனால பாம்பேல ஒரு பெரிய லா ஃபார்ம்ல ஜாப் ஆஃபர் கிடைக்குது. சந்தரோட ஆபீஸ்ல ஏதோ மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதனால 2 நாளைக்கு ஹீரோ வேற ஊருக்கு போறாங்க. அப்ப சுதாவும் சந்தரும் வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கும்போது சுதா நீ இல்லாம போர் அடிக்குதுன்னு சொல்லிடுறாங்க. காலையில யாரோ காலிங் பெல் அடிக்கிறத கேட்டு டோர் ஓபன் பண்றாங்க. பார்த்தா ஹீரோ நிக்கிறாரு. உடனே ரெண்டு பேருக்குள்ள லவ்வும் ஸ்டார்ட் ஆகுது. மறுநாள் காலையில ஹீரோ அவங்க அம்மா கூட போன்ல பேசிட்டு இருக்கும்போது டேபிள் மேல சுதாவோட மும்பை ஜாப் ஆஃபர் லெட்டரை பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகிடுறாங்க.